ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சமச்சீரில் இருக்கிற எக்கனாமிக்ஸை பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து ரொம்ப ஒரு சின்ன பேசிக்கான ஒரு டாபிக், வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ரொம்ப பொருளாதாரம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2-3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டியான வீடியோவாக இருக்க போகுது. சரியா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னது? பொருளாதாரம். அதை பற்றி நம்ம வந்து அதோட பேசிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கன்சியூமர் குட்ஸ். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஓகேவா? கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபினிஷ்டு குட்ஸ் that are directly used by consumers to satisfy their needs and wants. These goods are not used for further production. Instead, they are purchased for personal use. ஸோ கன்சியூமர் குட்ஸ்னால் டைரெக்டாக வந்து மக்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரிசி. ஃபர்தராக வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரியான பொருட்களை வந்து கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரிசி, க்ளோத்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ், மொபைல், பைசைக்கிள், இதெல்லாம் வந்துட்டு கன்சியூமர் குட்ஸ். ஓகேவா? இதுலேயே வந்து 3 வகையான கன்சியூமர் குட்ஸ் இருக்குது. டியூரபிள், நான் டியூரபிள், சர்வீஸ். டியூரபிள் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப நாள் வரைக்கும் உங்களால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான பொருட்களை வந்து டியூரபிள் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் லாஸ்டிங் ஃபர்னிச்சர், வாஷிங் மிஷின், வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டியூரபிள் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் டியூரபிள் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியான டைமில் நம்ம யூஸ் பண்ணி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட் மெட்டீரியல் ஒரு 10 நாள் தான் டைம் இருக்கும். வெளியில் கிடைக்கிற அந்த மலபார் பரோட்டா பேக்கெட்ஸ்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க ஒரு 5 நாளில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இது வந்துட்டு நம்ம மெடிசின்ஸாக இருக்கட்டும், ஒரு சில சோப்பு, ஷாம்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு குட்ஸும் வந்து சர்வீஸ் டைப்பில், லைக் ஹேர் கட் பண்ணுறது, மெடிக்கல் சர்வீஸ் பண்ணுறது, இல்லை நான் சொல்லித்தரது, எஜுகேஷன், இதுவும் எல்லாமே வந்துட்டு குட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? சர்வீஸை ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறது. ஓகே, தோ நாட் டேஞ்சிபிள், தே சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வான்ஸ். டேஞ்சிபிள்னால் அந்த பொருளை வந்து உங்களால் தொட முடியாது. யாராவது உங்களை வந்து டீச் பண்ணுறேன், இப்போ நான் டீச் பண்ணுறேன், என் டீச்சிங்கை உங்களால் என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. ஸோ அது டேஞ்சிபிள் கிடையாது. டச் பண்ணக்கூடிய பொருட்டை டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களால் தொட முடியாது, ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு தேவை. ஓகேவா? அதனால சர்வீஸும் என்ன சொல்லுவோம்? நம்ம குட்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்ஸ் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா மக்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற பொருட்களை வந்து கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தமிழில் உங்களுக்கு அதோட டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு சில சேவிங்ஸ். இதெல்லாம் சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ சேவிங்ஸ் அப்படின்னா, சேமிப்பு அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு போர்ஷன் ஆஃப் இன்கம் தட் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் பட் செட் அசைட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். தட் இஸ் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்கம் போர்ஷனை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேவிங்ஸ் ஹெல்ப் எப்போ வந்து மக்களுக்கு வந்து சேமிப்பு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இது பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ ஃப்யூச்சரில் வாங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ரிபியூட் டு நேஷ்னல் எக்கனாமிக் க்ரோத். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸ்க்காக வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது. ஓகே, இன்கம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க, ரெண்டுமே சேர்த்தா தான் வந்து உங்களோட இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். எப்போவுமே உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஹெல்ப்ஸ் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் நடுவில் வந்து உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ சேமிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கீழே தமிழில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, சாரி. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போது
ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்கம்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆக்குபேஷன் ஒர்க்கு வந்து மக்கள் செய்கிறாங்க. ஓகேவா? ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்து அதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது மண், தட் இஸ் சாயில், மண்ணெல்லாம் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர், விவசாயம் இது ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஏன் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டராக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ விவசாயம் என்னது, ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். தீஸ் ஆர் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி தான் மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஓகே, தே ப்ரொவைட் ரா மெட்டீரியல். ஸோ மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது வந்து ஒரு சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, ரப்பர் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரப்பர் மரத்தை வந்து வளர்த்தாதான் ரப்பர் இண்டஸ்ட்ரி ரன் ஆகும். ஓகேவா? டீ இண்டஸ்ட்ரி, தட் இஸ் டீ தூள் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல டீ தூளுக்காக செடிகளை வளர்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரி, தட் இஸ் பால் சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் ரன் பண்ணணும் அப்போனா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், மாடுகளை வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் தான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரேரிங், ஃபிஷ்ஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இன்னொரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் ஆர் பேக் போன் ஆஃப் ஆர் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஏன்னா அதுதான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்னால தான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி emphasized the importance of rural economy by saying the village are backbone of our society. ஸோ நம்மளோட சொசைட்டி நல்லபடியாக வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வில்லேஜஸ்லாம் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளோட சொசைட்டி வளரும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கிராமத்தில் தான் எல்லா விதமான ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸும் செய்வாங்க. ஸோ தமிழ் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இதை வந்து சர்வீஸ் செக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தே டூ நாட் ப்ரொடியூஸ் குட்ஸ் பட் ப்ரொவைட் எசென்ஷியல் சர்வீசஸ். ஏதோ ஒரு குட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங், மெடிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணால் தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு லிங்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தட் சப்போர்ட் ப்ரைமரி அண்ட் செகண்டரி sectors. They ensure smooth distribution and utilization of good. ஸோ இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க வந்து இந்த குட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லபடியாக வந்து போய் சேருதா அப்படின்னு பார்க்குறது தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரோடுவேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பொருட்களை வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது வந்து ஒரு வகையான சர்வீஸ் தான். ஓகே, எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன். இப்போது போஸ்டல் சர்வீஸ் மக்களுக்கு வந்து தேவை. ஓகே, ஸோ மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். யார்? போஸ்டல் சர்வீஸ், டெலிஃபோன், இன்டர்நெட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே. ட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுற பொருட்களை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து அது விற்கிறது. நடுவில் இருக்கிற இந்த ட்ரேடர்ஸ் தான் இந்த வேலையை செய்வாங்க. ஹோல்சேலில் பண்ணுவாங்க, ரீட்டெயில் பிஸ்னஸும் பண்ணுவாங்க. அடுத்தது பேங்கிங், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தேவையான லோன்ஸ்க்கு உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யார் ஹெல்ப் பண்ணுறா? பேங்கிங் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே எங்கே வருவாங்க? டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே வருவாங்க. ஸோ வந்து
இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு லார்ஜ் பாப்புலேஷன். இப்போ சிட்டி டைப் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான தொழில்கள் தான் பண்ணுவாங்க. ஆக்ட்ஸ் லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். ஸோ ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் ஒரு லிங்க் மாதிரி இவங்க இருக்காங்க. ப்ரொமோட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் க்ரோத். ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயமும் வந்து வளரும், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸும் வந்து நல்லா வளருது இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது, இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸும் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு லிங்க் கொடுக்குறது தான் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் 6th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து நோட்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். டைம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு லெசன் மட்டும் நீங்கள் சமச்சீரில் கோத்ரூ பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.